இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமையோட மலரோட டைரிங்க. சனிக்கிழமை சாயங்காலமே மச்சான் வந்து குட்டி தம்பியை மட்டும் கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. நானும் பாப்பாவும் மட்டும்தானுங்க. ஸோ 5 மணிக்கு பாப்பா கொண்டு போய் டியூஷனில் விட்டு போட்டு வரும்போது அக்காவே கூட்டிகிட்டு வந்து விட்டு போட்டு போயிட்டாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தான் 2 பேருமே எழுந்திரிச்சுங்க. பாப்பு குட்டிக்கு பூஸ்ட்டும் எனக்கு காப்பியும் போட்டு நல்லா காற்று வாங்கிட்டு ஹாலில் உட்காந்து குடிச்சு முடிச்சுட்டுங்க. என்ன சமைக்கலான்னு யோசிச்சு 2 பேருமே. அப்போ பாப்பா வந்துட்டு பிரியாணி செஞ்சு கொடுமா அப்படின்னு ஏடிச்சு. நீங்கள் வெளியிலலாம் போய் கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செய்ய வேணாங்கம்மா, வெறும் எம்டி பிரியாணி மட்டும் வச்சா போகுது அப்படின்ட்டுச்சுங்க பாப்பா. ஏன்னா கறி எடுத்துறக்கு மச்சான் இல்லைங்க பார்த்துட்டிங்களா, ஊருக்கு போயிட்டாங்களா, அதனால் குஸ்கா மட்டும் செய்யலான்னு சொல்லிட்டு செய்கிறக்க ஆரம்பிச்சிட்டோமுங்க. மதியானத்துக்கு சேர்த்தே வந்து குஸ்கா வச்சுட்டோமுங்க, கூட ஆனியன் ரைத்தாவோட. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா துணி துவைக்கிறது, ஸ்கூல் லஞ்ச் பேக்கெலாம் துவைக்கிறது, சுத்தம் பண்ணுறதுன்னு ஒரு 12-1 மணி வரைக்கும் அதே வேலையை சரியாக போச்சுங்க. பாப்பா வந்துட்டு கலரிங் எல்லாம் பண்ணோன்னு எடுத்து வச்சு போட்டுங்க. அப்புறம் பார்த்தா டிவியில் யூடியூப் கனெக்ட் பண்ணி சின்சோமு நான்சி வீடியோன்னு டிவியில் பார்த்துட்டு அன்னைக்கு பூரா ஒரே தாமாஸ் தாங்க. ஒரே ஜாலி தான் நம்ம மணிக்கு. அது பாப்புக்குட்டிக்கு வந்து தம்பி கிளம்பிட்டா ஒரே ஜாலி தான், என்ற கூட சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, பரவாயில்லம்மா அப்படின்ச்சு. ஆனாலும் நான் தம்பி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறம்மான்னு மறுபடியும் ஒரே அழுகுதானுங்க. இதுக்கு தான் எத்தனை பேர் இருந்தாலும் கூட பிறந்து போகிறப்போன்னு ஒன்று நம்ம கூட இருக்கணுங்கிறதுங்க. நீங்களும் அப்படி யாரையாச்சும் மிஸ் பண்ணுவீங்கன்னா நம்ம கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க.